காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறைக்கு சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 900 லிட்டர் பாண்டி சாராயத்தை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் இருவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக மது பாட்டில்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட சாராயம் கடத்தி வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் சாராய கடத்தலை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு போலீசாருக்கு காரைக்காலில் இருந்து காரில் பாண்டி சாராயம் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி லாமேக் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் அன்னை அபிராமி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ், தலைமை காவலர் கரிகாலன், மகாலிங்கம், செந்தில்குமார், CIU கண்ணதாசன் ஆகியோர் செம்பனார் கோவில் காளகஸ்திநாதபுரம் பெட்ரோல் பங்க் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த காரை நிறுத்திய போது நிற்காமல் சென்ற காரை விரட்டி சென்று போலீசார் மடக்கினர். காரை நிறுத்திய ஓட்டுநர் தப்பி ஓடினார். போலீசார் காரை சோதனை செய்ததில் 18 சாக்கு மூட்டைகளில் 900 லிட்டர் பாண்டி சாராயத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. உடனடியாக காரையும் சாராயத்தையும் பறிமுதல் செய்து காரில் இருந்து மற்றொரு நபரையும் தப்பி ஓடிய நபரையும் விரட்டி பிடித்து மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர்.